வள்ளலாரையும் களவாட காத்திருக்கும் கூட்டத்தை தடுக்கும் அரணாக தமிழர்கள் இருக்க வேண்டும். திருவள்ளுவரை யாரையும் கபலீகரம் செய்துவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. காரைக்குடியில் சாலையில் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதலமைச்சருடன் செல்ஃபி எடுத்து மக்கள் மகிழ்ச்சி. ஈரோடு இடைத்தேர்தலில் பெரியார் கொள்கைகளை கூறி வாக்கு சேகரிக்க முடியுமா? திமுகவிற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. தமிழகத்தை சேர்ந்த 25 குரூப் 1 காவல் அதிகாரிகளுக்கு IPS அந்தஸ்து. மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. பல கட்சிகளுக்கு மாறிய செந்தில் பாலாஜிதான் அமைதிப்படை அமாவாசை. தன்னை விமர்சித்ததற்கு EPS பதில். கர்நாடக மாநிலம் மங்களூரு கூட்டுறவு வங்கி கொள்ளை சம்பவம். தப்பி ஓட முயன்ற கொள்ளையனை காலில் சுட்டுப் பிடித்த காவல்துறை. மங்களூரு வங்கி கொள்ளை சம்பவத்தில் கைதான இருவர் அம்பாசமுத்திரம் நீதிமன்றத்தில் ஆஜர். டிரான்சிஸ்ட் வாரண்ட் பெற்று மங்களூருவிற்கு அழைத்து சென்ற காவல்துறையினர். விவகாரத்தில் புதன்கிழமை தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வரும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தகவல். கோமியம் குடிப்பது அவரவர் தனிப்பட்ட வெறுப்புகளை பொறுத்தது எனவும் பேட்டி. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கு விசாரணையை CBIக்கு மாற்றியதை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. மாநில அரசின் விசாரணையில் திருப்தி இல்லை என்பதால்தான் CBIக்கு மாற்றம் என உச்சநீதிமன்றம் விளக்கம். பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக ஆளுநர் RN ரவி பெருமிதம். வடகிழக்கு மாநில பெற்றோர் பெண் குழந்தைகளை படிக்க வைக்க தமிழகத்திற்கே அனுப்ப விரும்புவதாகவும் பேச்சு. பாஜக வாக்குச்சாவடி முகவர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட இருக்கும் பிரதமர் மோடி. டெல்லியில் உள்ள 13,033 பூத்களை சேர்ந்த முகவர்கள் பங்கேற்பு. டெல்லி சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பாஜகவின் 2வது தேர்தல் அறிக்கை வெளியீடு. அம்பேத்கர் பெயரில் பட்டியலின மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என வாக்குறுதி. பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். மகா கும்பமேளாவை முன்னிட்டு குடும்பத்தினருடன் சிறப்பு வழிபாடு. கேரளாவில் தலைமை ஆசிரியருக்கு கொலை மிரட்டல் விடுத்த பள்ளி மாணவன். பள்ளிக்கு கொண்டு வந்த செல்போனை பறிமுதல் செய்ததால் மாணவன் ஆத்திரம். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறினார் ஜோகோவிச். ஸ்பெயின் வீரர் அல்காரஸை வீழ்த்தி அபாரம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.